ஐபிஎல் 2026 34வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். நம்ம குஜராத் டைட்டன்ஸ் ஓப்பனிங்கில் பேட்டிங் வந்தாங்க. அண்ட் சாய் சுதர்சன் சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னே சொல்லியாக்கலாம். நம்ம சாய் சுதர்சன் ஒரு 100 போட்டார், நம்ம சுப்மன் கில் ஒரு 32, ஜாஸ் பட்லர் 25 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் உள்ள டாப் ஆர்டர் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அந்த இடத்துல ஒரு ஜேசன் ஹோல்டரை கொண்டு வந்திருக்கலாமே நம்ம பட்லர் விக்கெட்டுக்கு அப்புறம். எதுக்காக வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க? ஜேசன் ஹோல்டர் நல்லா அடிச்சு ஆடுற ஒரு பேட்ஸ்மேன், அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் 15வது ஓவருக்கு மேலே தேவை. அந்த டைமில் தான் விக்கெட்டை விட்டார் பட்லர். ஓகே ஃபைன், ஓரளவுக்கு டீமோட ஸ்கோரை ஒரு 200+ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் சின்னசாமி மாதிரியான சின்ன கிரவுண்டில் இந்த ஸ்கோர் ரொம்பவே கம்மின்னு தான் நான் சொல்வேன். அதுவும் ஆர்சிபி மாதிரியான பேட்டிங் ட்ராக்கிட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. பெத்தலோட கான்ட்ரிபியூட் அந்தளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. இருந்தாலும் ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனார். அண்ட் விராட் கோலி அண்ட் தேவ்தத் படிக்கலோட பார்ட்னர்ஷிப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னே சொல்லிக்கலாம். நம்ம விராட் கோலி ஒரு 81 அடித்தார். ஒரு செஞ்சுரிக்காக வெயிட் பண்ணி நல்லா அக்ரெசிவாக ஆடிட்டு இருக்கும்போது அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டே இருந்தார். தேவ்தத் படிக்கல் ஒரு 55, அதுக்கப்புறம் ரஜத் பாட்டிதார் ஒரு 8, ஜித்தேஷ் சர்மா ஒரு 10, டிம் டேவிட் ஒரு 10, குர்னல் பாண்டியா ஒரு 23 சொல்லிட்டு 206 ரன் அடித்தாங்க. கிட்டத்தட்ட 18வது ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் கொண்டு போய் 7 பால் ஸ்பேர் வச்சு இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியாக்கலாம். சூப்பரான மேட்ச் பெர்ஃபார்மன்ஸே பார்த்தோம். ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்பர் 2 பொசிஷனில் போய் சீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விராட் கோலி தாங்க.